அணில் வரகு சேமியா உப்புமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா தண்ணியில் ஒரு 2-3 தண்ணியில் நல்லா அலசி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த சேமியாவை கொட்டி கலரிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த சேமியா நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது போட்டு நல்லா கலரிடலாம். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த சேமியாவில் உப்புமா செய்யலாம். அண்ட் தென் பசங்களுக்கு வேணும்னா நம்ம புட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டயபெட்டிஸ் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம். கோதுமையை விட இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது, மாவு சத்து கம்மியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஸோ ஹெல்த்தி வரகு சேமியா ரெடி. சேமியா உப்புமா. இதில் லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம், சும்மா வாசனைக்காக வேண்டி. லாஸ்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா ஒரு பேக்கெட் போட்டு செய்யணுன்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.